வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய கடையை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கின்றது. அத்தனையுமே ஒரு கைவினை பொருட்களாக காணப்படுகின்றது. உங்களுடைய வியாபாரத்தை பற்றி, இந்த ஒரு சின்ன தொழிலை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இது நான் உண்மையாக 4 வருடங்களாக இதை செய்து வருகின்றேன். 2 வருடங்கள் என்னுடைய தேவைக்காக சில ஹெர்பல் ப்ராடக்டுகளை செய்து நான், அதாவது வேப்பம்பூ வடகம். வேப்பம்பூ வடகத்தில் சில நேரம் அந்த எள்ளு அது சேர்த்தும் தனியை சேர்த்தும் ஏன் செய்தான்னு சொல்லின்னு சொன்னால், அதை நீரிழிவு நோயை எனக்கும் தேவை, அதோடு இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி கொடுத்து முடிய அவன் என்னை என்கரேஜ் பண்ணிச்சினான், அக்கா இதை செய்யுங்கோ, இது நல்லது என்று சொல்லின்னு. அப்படி இருக்க போன வருஷம் ஐபிசியால் பிடிஎம் கம்பெனி என்ன இதுக்கு உள்வாங்கிச்சினோம். அதோடு நான் போன வருஷம் எனக்கு பெரிய ஒரு ஸ்டாக் இல்லை, மற்றது எந்த பேக்கேஜில் வந்தேன். ஆனால் இன்று இந்த வருஷம் சகலதும் ப்ராப்பராக பேக்கிங்கள், மற்ற சுற்றாடலுக்கும் ஹெல்த்துக்கும் ஏற்ற மாதிரி பேப்பரில் அந்த பேக்கிங் எல்லாம் செய்து மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாகவும் எதிர்கால சமுதாயம் ஒரு நோயற்ற வாழ்வாய் இருக்க வேணும். அதோடு எனக்கும் வயது போன நேரத்தில் ஒரு வேலையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் என்னுடைய அர்ப்பணிப்போடு செய்கின்றேன். மற்ற என்னுடைய பொருள் எந்த கலப்படமும் இல்லாமல் தரமாக இருக்க வேண்டும். அதோடு இது உடலுக்கு சாப்பாடு, அதோடு உளத்துக்காக வேண்டி நான் எனக்கு கோபம் பெறும்போது, சந்தோஷம் பெறும்போது, சண்டையிடும்போது அப்படி எல்லாம் சில நேரத்தை பயன்படுத்தி சின்ன பிள்ளைகளுக்காக எல்லாம் இதுகளை எல்லாம் ஒட்டி எரியும் பொருட்கள், அதாவது ஜப்பானில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த பொருளையும் அறிய மாட்டார்கள். அதே மாதிரியே நான் செய்யக்கூடாதுன்னு நிறைய எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணி இப்படி எல்லாமே செய்திருக்கிறேன். இன்றைக்கு கேட்ட விலைக்கு உங்களுக்கு இந்த படங்கள் எல்லாம் தருவேன். அதே நேரத்தில் நான் இந்த செய்த ப்ராடக்டுகளுக்கு எனக்கு சில செலவுகள் எல்லாம் இருக்கும், அந்த பேக்கேஜுகளுக்கு ஏற்ற காசாக இருக்கும். அதோடு நான் இப்படி செய்த உடனே நான் ஸ்ரீலங்காவில் இருந்து ப்ரொவின்சியல் லெவலில் ஃபஸ்ட்டாக வந்தாக்களும் தேர்டாக வந்தாக்களும் என்னோட கண்டெக்ட் பண்ணி, அதுதான் ஓலையில் செய்த பொருளும் இந்த தென்னம் சிரட்டையில் செய்த அழகு பொருட்கள் எல்லாமே நானும் ஒரு விலை கொடுத்து நானும் அதில் சில லாபம் பெறக்கூடியதாக செய்தேன். இன்றைக்கும் அவைகள் ஃபோன் எடுத்து கேட்டார்கள், அக்கா இப்படி இருக்குது என்ன மாதிரின்னு. நான் சொன்னேன், எது போகுமோ நான் திருப்பி ஓட பண்ணுவேன். அப்படி இனி சட்டப்படி எல்லாமே செய்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படி எல்லாம் போட்டு செய்யக்கூடியதாக நான் வருவேன். உங்களிடமிருந்து இந்த பொருட்களை வாங்குவது என்று சொன்னால் எப்படி அணுகுவது? நிச்சயம், நான் இந்த முறை விசிட்டிங் கார்டு எல்லாம் இருக்குது, அதோட ஃபோன் நம்பரில் நீங்கள் எது கதைச்சாலும் உடனே நான் செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையாக இந்த சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், இவன் இந்த வடகத்தை எப்படி தருவான்னு. 2 நாட்களில் சொன்னால் நீங்கள் எத்தனை பீசஸ் வேணுமெண்டா நான் உடனே என்ன செய்து தரக்கூடிய ஒரு சப்போர்ட்டோடு இருக்கிறேன். நன்றி அக்கா, எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை பற்றி, சிறிய கலைத்தொழிலை பற்றி விளக்கமாக சொன்னதற்கு வாழ்த்துக்கள்.